எந்த வேணாலும் வாங்கிக்கிட்டோம், ஓடிபி மட்டும் கொடுக்காது. ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் காலி. அதனால இது உங்களுடைய பணத்தை கொள்ளை போவதற்கு உண்டான வழியாக இருக்கும். ஆகவே மக்களிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஓடிபியை கொடுக்காதீங்க. காவல்துறையை கேட்டதெல்லாம் இந்த மாதிரி சைபர் கிரைமுக்கு நீங்க அடித்தளம் அமைத்து அவரை கொள்ளையடிப்பதற்கு உண்டான வழியை தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்களே அதற்கு உடந்தை என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் இன்றைய தினம் புதுவையில் இருக்கின்றது. ஆகவே இந்த காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சமூக அமைப்புகள் நிறைய அதாவது இது யார் வேணாலும் பண்ணலாம். நீ இதுக்கு காரணமே வேண்டியில்லை. ஒருத்தவன் போறான்னா அவன் பேரை சொல்லி இன்னொருத்தவனும் போடலாம். எந்த அடையாள அட்டை கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு அமைப்பு பண்றாங்க, இதே அமைப்பை வச்சுட்டு இன்னொருத்தவன் வேற ஒரு இடத்துல போய் பண்ணா அந்த அமைப்பு தானே பொறுப்பாகும். அதனால ஓடிபி யார் இருந்தாலும் நீங்க கொடுக்காதீங்க, யாரா இருந்தாலும். அதாவது நீங்க என்ன சொல்லுங்க, குடும்பத்திலேயே நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனா எல்லார்கிட்டையும் கொடுத்தீங்கன்னா, இது மாதிரி அமைப்புல கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணம் வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொள்ளை போவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை நாங்க